2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு விவாதம் இன்று இலங்கை நாடாளுமன்றத்தில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த விவாதம் டிசம்பர் 5 வரை தொடரும் என்று பாராளுமன்ற பொதுச் செயலாளர் குஷானி ரொஹணதீர தெரிவித்துள்ளார். மேலும் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு நவம்பர் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 6 மணிக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. வரவு செலவு திட்டத்தின் மூன்றாம் வாசிப்பு அல்லது குழுநிலை விவாதம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 17 நாட்களுக்கு இடம்பெறும். பின்னர் இறுதி வாக்கெடுப்பு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி மாலை 6 மணிக்கு நடைபெறும். இந்த காலப்பகுதிகளில் அரசாங்க விடுமுறை நாட்கள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் தவிர்த்து ஒவ்வொரு நாளும் விவாதம் நடைபெறும். 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்று மாலை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளார். இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சி பீடமேறிய பின்னர் இரண்டாவதாக முன்னெடுக்கும் வரவு செலவு திட்டமாகும். ஜனாதிபதி நேற்று 4 மணித்தியாலங்களுக்கு மேல் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பித்தமை குறிப்பிடத்தக்கது.